முட்டி வலிக்கு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். முட்டி வலியில் குழம்பு சாப்பிட்டா எப்படி ரெடியாகும் அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரெடியாகும். என்ன குழம்புனா பிரண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பிரண்டை சட்னி, பிரண்டை தொக்கு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். பிரண்டை குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஜீரண பிரச்சனைக்கும், முட்டி வலி, கை கால் வலி, நரம்பு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நிரந்தரமான ஒரு தீர்வுங்க இது. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மருந்தை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கையான ஒரு மூலிகையை சாப்பிட்டு பாருங்கள். நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு அந்த வலியில் எல்லாமே போகும். பிரண்டையை இந்த இது போல் நார் எடுத்துருங்க. 4 பக்கமும் நார் எடுத்துக்கணும். நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் நார் எடுத்துருங்க. இந்த மாதிரி நார் எடுத்துருங்க. பிரண்டை துளுர் பிரண்டையாக தான் இருக்கணும், முத்தனை பிரண்டையாக இருக்கக்கூடாதுங்க இதுக்கு. ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால முத்தனை பிரண்டை எடுத்திங்கன்னா அதிக நார் இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. எல்லா பிரண்டையுமே இந்த மாதிரி நார் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தண்ணியில் அலசிட்டு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஆயில் சேர்க்காமல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது எண்ணெய் சூடு எதுவுமே இப்போ அலசி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சையாக இருக்கிற பிரண்டை நல்லா கோல்டன் கலர் மாறி வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் டைம் எடுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரிப்புத்தன்மை எதுவும் வராது. இல்லைன்னா இந்த மாதிரி கலர் மாறி வரணும். நீங்கள் பச்சையாக இருக்கவே எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒத்து வராதுங்க. அரிப்பு ஏற்படும், அலர்ஜி மாதிரி ஆகும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வாயிலையும் நம்மன்னு இருக்காது. இப்போ எண்ணெயை விட்டுட்டு நம்ம பிரண்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதனால் தனியாக வச்சுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். ஒரு பொருளுமே இந்த மாதிரி குழம்புகளாம் தனித்தனியாக நீங்கள் அரைச்சி செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஒரு சில சட்னிக்கும் தனித்தனியாக ஒரு பொருளும் அரைச்சி நம்ம செய்யும்போது அந்த சட்னியோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இருக்க, வேணுன்றவங்க போயிட்டு பாருங்கள் சட்னி ரெசிபி. அதே கடாயில் அதே கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்ம கொத்தமல்லி, ஜீரகம் மட்டும் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை குழம்புக்கு கொத்தமல்லி, ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா வறுபட்டு வந்துச்சு. இதையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சூடு நல்லா ஆன பிறகு நம்ம முதல்ல கொத்தமல்லி, ஜீரகம், வெங்காயம், பூண்டு மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளி சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். இல்லைன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி, ஜீரகம் ஒன்றும் பதமாக தான் இருக்கும், நல்லா அரைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்த பிறகு இதை அப்படியே வேற ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதே மிக்சியில் வதக்கி வச்சுருக்க பிரண்டையை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா பிரண்டை ஒன்றே அரைச்சிங்கன்னா மையாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தனி மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணிலேயே வந்து மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது அதனுடைய குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வத்த குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயும் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக செய்கிறதாங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ புளி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு, தக்காளி, வெங்காயம் இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க பிரண்டையும் வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஜாடிலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இதுலேயே சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த பொருள்லாம் வந்து அதிகமாக எங்கேயும் கிடைக்காதுங்க. அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வாங்கி தான் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிடைக்காத பொருள்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து கொதிக்க வரும்போது மேலே வந்து செதறி விழும், அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க, இல்லைனா வந்து பக்கம் இருக்கிற எல்லா தவும் அப்படியே பரவிடும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பிரண்டை குழம்பு நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து கரெக்டானு பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த பச்சை இது எல்லாமே போயிட்டு புளி எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து சூப்பராக கிரேவி வந்து ரெடியாகி வந்திருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது 2லேருந்து 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாதுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழை சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.